பீக்கு அப்புறம் அவனுடைய மனைவி மம்தாவுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். பீக்கு மம்தா 2 பேரும் தெருவுல பொருட்களை விட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு சின்ன குடிசையில தான் அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. மம்தா இப்போ மறுபடி கர்ப்பமா இருந்தா. அதனால அவ வழி ஓரத்துல நின்னுக்கிட்டு கார்ல வரவங்க போறவங்க கிட்ட வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள், மம்தா, அந்த பிரிட்ஜ் சிக்னல்ல நிறைய டிராஃபிக் இருக்கும். அதனால ஜனங்களும் அதிகமா இருப்பாங்க. அதனால நான் அங்க போய் கொஞ்சம் பொருட்களை வித்துட்டு வரேன். அவள கூட்டத்துல பாத்து பண்ணுங்க. ரெட் லைட் ஆஃப் ஆன உடனே வண்டிகள்லாம் வேகமா போகும். பீக்கு பாலத்துக்கு கீழே பொருட்களை விற்கிறதுக்கு கிளம்புனா. இந்தாங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும். விளையாட்டு சாமான்ல ரொம்ப சீப் சார். பலூன் இருக்கு சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ, இந்த பொம்மை என்ன விலை? சார் 20 ரூபா சார். 20 ரூபாவா? 10 ரூபா கொடு, இல்லைன்னா வேணாம். அதுக்குள்ள ரெட் சிக்னல் ஆஃப் ஆகி கிரீன் சிக்னல் விழுந்துச்சு. சரிங்க சார், வாங்கிக்கோங்க. 10 ரூபாவே கொடுங்க. பீக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஆளுக்கு பொம்மையை கொடுத்துட்டு திரும்பும் போது வேகமா வந்த வண்டி அவனை இடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த வண்டி அவன் மேல ஏறி இறங்கிடுச்சு. பீக்கு அந்த இடத்துலயே இறந்து போயிட்டான். பீக்கு கூட இதே மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அதை பார்த்துட்டு வேகமா போய் மமதா கிட்ட அந்த விஷயத்த சொன்னான். இல்ல இல்ல இல்ல, இது நடக்கல. ஐயோ, என்னை ஏங்க தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. என்னங்க நீங்க? அப்பா போயிட்டீங்க, என்னை விட்டு போயிட்டீங்க. மம்தா சூரஜோட கையால பீக்குவுக்கு ஈமச்சடங்கு செஞ்சு முடிச்சா. பீக்கு போனதுக்கு அப்புறம் மம்தா இப்போ ரொம்ப தனியாளா ஆயிட்டா. ஒரு நாள் மம்தா சூரஜையும் கையில பச்சை குழந்தையையும் பிடிச்சிக்கிட்டு அவ தெருவுல பலூன் வித்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள், சூரஜ், இன்னைக்கு நீ பாப்பா கூடவே இருப்பா. வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நீங்க வர வேண்டாம். நான் போய் கொஞ்சம் பென் பலூன் எல்லாத்தையும் வித்துட்டு பாப்பாவுக்கு பாலும் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். மம்தா பலூன் அப்புறம் பென் விற்கிறதுக்கு கிளம்புனா. சார், இந்த பெண்ணை வாங்கிக்கோங்க. 5 பென்னு 10 ரூபா தான் சார், வாங்கிக்கோங்க. அம்மா, இந்த பலூன் வாங்கிக்கோங்கம்மா. நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா என் பசங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவேன். மம்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சில பலூன்களை வியாபாரம் செஞ்சு பசங்களுக்காக பால், ரொட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா. அப்போ ஒருத்தங்க மமதா பக்கத்துல வந்தாங்க. மம்தா, நாளைக்கு நம்ம இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். நீயும் இங்கிருந்து வேற எங்கேயாச்சும் போறதுக்கு வழிய பாரு. நான் ஒரு இடத்துல 1000 ரூபாய் வாடகைக்கு ஒரு வீடை பார்த்து வச்சிருக்கேன். உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஐயோ கடவுளே, நான் பசங்களை கூட்டிட்டு இப்ப எங்க போறது? எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு தங்குறதுக்கு வேற எந்த இடமும் இல்லையா? மம்தா அவளுடைய பசங்களை கூட்டிட்டு போய் ஒரு கடைக்கு முன்னாடி உக்காந்துருந்தா. அப்போ அந்த பக்கமா ஒரு ஆட்டோ போச்சு. அப்போ அதுக்குள்ள இருந்த ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க. மம்தா வேக வேகமா அவங்க பக்கத்துல போனா. அட அண்ணன், என்ன வண்டி ஓட்டுறீங்க? பார்த்து வண்டி ஓட்ட மாட்டீங்களா? சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. மம்தா அந்த அம்மா கூடவே பசங்களோட சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. ஆட்டோக்கார மம்தா அப்புறம் அவங்க எல்லாரையும் அங்க இறக்கி விட்டுட்டு ஓடி போயிட்டான். சூரஜ், போய் அந்த அண்ணனை கூட்டிட்டு வா, அவரையும் இவங்கள உள்ள கூட்டிட்டு போவாரு. டாக்டர் அந்த அம்மாவை பார்த்தாரு. இங்க பாருங்க, இவளுக்கு முதுகெலும்பு உடைஞ்சிருச்சு. இவங்க கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் நீங்க சொல்லிருங்க. டாக்டர், எனக்கு இவங்க யாருன்னு தெரியாது. ஆக்சிடென்ட் ஆனதுனால இவங்கள நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்க மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி அவங்க கிட்ட கேட்கணும். 1 மணி நேரத்துல இவங்க முழிச்சுப்பாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க அவங்கள பத்தி சொன்னாங்க. என்னோட பேரு ராஜ்ராணி. அந்த ஆட்டோக்காரன் எப்படி வண்டி ஓட்டினானோ என்னமோ, திடீர்னு நான் ஆட்டோவை விட்டு கீழே விழுந்து எனக்கு அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கு. நீ தான் என்னை எழுப்பி ஆட்டோல உட்கார வச்சல. உனக்கு ரொம்ப நன்றிமா, என்னை நீ இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. அம்மா, உங்களுக்கு முதுகெலும்புல அடிபட்டிருக்கான். அதனால நீங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும். உங்களை கூட்டிட்டு போக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணணும். ஆனாமா, என்னுடைய ஹஸ்பண்ட் பிசினஸ்க்காக வெளியூருக்கு போயிருக்காரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன வீட்டு வரைக்கும் மட்டும் நீ துணையா கூட்டிட்டு வந்து விடுறியா? டாக்டர், பில் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா உங்க கூட வரேன். அதுக்கப்புறம் ராஜ்ராணி ஆம்புலன்ஸ் மூலமா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்ப அவங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் வேணும். அது மமதாவோட உருவத்துல கிடைச்சிருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜ்ராணி ஃபோன் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் மகேந்திர கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. மம்தா, நான் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவரு நாளைக்கு காலையில வராராம். காலையில வரைக்கும் நீ என் கூடவே இருக்க முடியுமா? மம்தா அவங்க சொன்னதை கேட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. என்னாச்சு மமதா? ஏன் நீ திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்ட? எந்த ஒரு கட்டாயமும் இல்லம்மா. நீ இங்க இருக்க விரும்பலனா இப்பவே கிளம்பலாம். அப்புறம் நீ ஏற்கனவே எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்க, அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா. மம்தா அவளுடைய அழுகைக்கான காரணத்தை அவங்க கிட்ட சொல்லி அவளுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்த பத்தியும் அவங்க கிட்ட சொன்னா. இதை கேட்டு அவங்களுடைய கண்ணிலையும் கண்ணீர் வழிஞ்சுது. இப்ப நீங்க சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ண முடியும்? இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்க போக முடியும்? நீ கவலைப்படாதம்மா, கடவுள் எல்லாம் நல்லதுதான் செய்வாரு. அதோ அங்க பார் கிச்சன் இருக்கு.
நீ அங்க போய் எனக்காகவும் உனக்காகவும் பசங்களுக்காகவும் கொஞ்சம் சமைச்சு எடுத்துட்டு வா. இன்னைக்கு நீ என்னால பட்னியா இருக்க, பசங்களும் உன் கூட சேர்ந்து பட்னியா தான் இருக்காங்க. அம்மா, முதல்ல நீங்க இந்த மாத்திரையை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. மம்தா ராஜ்ராணிக்கும் சூரஜ்க்கும் சாப்பாடு கொடுத்தா. அதுக்கப்புறம் குழந்தைக்காக கொஞ்சம் பாலையும் சூடு பண்ணா. அடுத்த நாள் மகேந்திரநாத் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எல்லா விஷயமும் சொன்னாங்க. அவரும் மம்தாவுக்கு நன்றின்னு சொன்னாரு. மகளே மம்தா, ராஜ்ராணி உனக்கு கடமைப்பட்டிருக்கா, நானும் கூட கடமைப்பட்டிருக்கமா. கொஞ்சம் கொஞ்சமா ராஜ்ராணியோட உடம்பும் குணம் ஆக ஆரம்பிச்சது. மம்தா அவங்களுக்கு நிறைய சேவையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ராஜ்ராணி முழுசா குணமாயிட்டாங்க. அம்மா, எப்படியும் இப்ப உங்களுக்கு குணமாயிடுச்சுல, அப்படின்னா நான் இங்கிருந்து போலாமா? நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. உங்க பாசத்தினால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க என் மேலேயும் என் பசங்க மேலேயும் காட்டின அன்புக்கு நான் எப்பவும் உங்களுக்கு அடிமையா இருப்பேம்மா. மம்தா, சூரஜ் என்ன பாட்டிமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த என்னோட பேரை இந்த பாட்டிமா கூட எப்பவும் இருக்க முடியாதா? ஆமா மம்தா, எங்க 2 பேருக்கு சொல்லிக்க யாருமே இல்ல. சூரஜ் அப்புறம் சோனிய பார்த்து எங்க மனசுல தாத்தா பாட்டி ஆசை வளர்ந்துருச்சு. நீ ராஜராணிய அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட. எங்களோட மகளை தனியா போக நாங்க விடவே மாட்டோம். மம்தாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுது. துணையே இல்லாதவளுக்கு இப்போ துணை கிடைச்சிருக்கு. மம்தா ராஜ்ராணிய கட்டிப்பிடிச்சு ஆள ஆரம்பிச்சா. அன்னையிலிருந்து அவங்களுடைய ஃபேக்டரியில மமதா ஒரு வேலையில சேர்ந்து வேலை செஞ்சா. அங்க இருந்துகிட்டே பசங்களை நல்லபடியா படிக்க வச்சு அவங்களுடைய கனவையும் அவ நிறைவேத்தினா.